அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாள் 25/2/2026. நான் லெஃப்டினன்ட் கர்னல் நாகராஜன். இப்போ தான் ஜூம் மீட்டிங் முடிந்தது. 8லிருந்து 8:40 வரைக்கும். அடுத்த ஜூம் மீட்டிங் 27/2/2026 மாலை 8 மணி 8:40க்கு வரை நடைபெறும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளில் ஆல்மோஸ்ட் எல்லா நம்ம ஏற்கனவே வைத்த கோரிக்கைகளில் இருந்தது. டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸும் அந்த எலெக்ஷன் டியூட்டியை பற்றி திருவள்ளூர்லேருந்து ஒரு எக்ஸர்வீஸ்மெண்ட் பேசியிருந்தார். டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோடைய கோரிக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு உயர்த்தி தரும்படி கேட்டிருக்கிறாரு. அதை பண்ணிடுவோம். அடுத்தது கோரிக்கைகள் 5 வரை முடிந்துவிட்டது. இனி 6 மற்றும் 7 கோரிக்கையை பற்றி இப்போ பேச போகிறோம். இதை பேசி முடிச்சுட்டு நம்ம இதை பற்றி சொல்லிவிட்டு இதை சர்க்குலேட் பண்ணி விட்டுருவோம். யூடியூப்லேயும் இருக்கும், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். யாரெல்லாம் ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்க முடியாதோ யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை சேர்த்து சொல்லிடுங்க. ஸோ தட் அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம். கோரிக்கை எண் 6, படைவீரர் நலத்துறையின் செயல்பாடுகள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்-சர்வீஸ்மென் வெல்ஃபேர். முன்னாள் படைவீரர் நலத்துறையின் செயல்பாடுகள் வெல்ஃபேர் மைண்டடாக இருக்கணும். ஒரு குறைகளை இம்மிடியட்டாக தீர்க்கிற மாதிரி இருக்கணும். அந்த சேவையினால் நம்ம எக்ஸ்-சர்வீஸ்மென் எல்லாம் சந்தோஷம் அடையணும், ஏமாற்றம் அடையக்கூடாது. அதை மனசில் வச்சு முதல் கோரிக்கையாக இதில் 6வது கோரிக்கையில் 1, படை வீரர் நலத்துறையில் 100% எக்ஸ்-சர்வீஸ்மென் இருக்கணும். இதை நான் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு. 98 2024 சொல்லியிருக்கு. பல சங்கங்களும் இதை வலியுறுத்தியிருக்காங்க. ஏன் அங்கே அப்படி பண்ணணுன்னா, எக்ஸ்-சர்வீஸ்மென்னால தான் புரிஞ்சுக்க முடியும் எக்ஸ்-சர்வீஸ்மெனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால் அதுக்கும் கூட ஒரு டைரக்டர் ஒரு பிரிகேடியர் ரேங்கில் இருக்கணும்னு இருக்குது. அதை அமல்படுத்த வேண்டும். ஒரு டைரக்டர் பிரிகேட் ரேங்கில் அமல்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாம் க்ளீன் ஆயிரும். நம்ம எப்படி மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதனால் 2வது, இந்த துறையில் டெடிகேட்டட் அர்ப்பணிப்புள்ள நேர்மையான முன்னாள் இராணுவ அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவங்கள தலைமையகத்தில் போடணும். மாவட்ட அளவில் படை வீரர் நலன் சிறப்பாக அமையணும், புத்துணர்வுடன் செயல்பட வேண்டும். அப்படின்னா இந்த மாதிரி சீர்திருத்தம் தேவை. இதை நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்ல. இந்த அர்ப்பணிப்பு, நேர்மையான இந்த விஷயங்கள் கடந்த 5-6 வருஷமாக நிறைய விஷயங்களை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். வெளிச்சத்துக்கு கொண்டு கவர்மெண்ட் ஜிஓ போர்ட்டெல்லாம் ரெக்கவர் பண்ணி இருக்குது. பல கோர்ட் கேஸுகள் இருக்குது. இந்த விஷயத்தை யாராவது சேலஞ்ச் பண்ணால் என்கிட்ட தாராளமாக நேரடியாக பண்ணலாம், கோர்ட்டு மூலமாக பண்ணலாம். இந்த விஷயம் உண்மையான விஷயம்தான். அங்கே இருக்கும் தலைமை அதிகாரிகள் நேர்மையற்றவர்களாக இருப்பதற்கான ஆதாரம் இருக்கிறது. அதனால தான் அவங்களுடைய செயல்பாடுகள், ஒரு சிஎம் செல் பெட்டிஷன் போனால் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. ஒரு கருணை அடிப்படையிலான பணி 8 வருஷமாக 7 வருஷமாக அலைஞ்சிட்ருக்குறாங்க. கருணை அடிப்படையிலான பணிகளை இவங்க வாங்கி கொடுக்காம இவங்க எதுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க? எதுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குகிறாங்க? எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் கருணை அடிப்படையிலான பணிகளை கேட்டு வாங்க முடியும், தருவாங்க. அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வலியுறுத்தணும். அதுக்கு இவங்க பப்ளிக் டிபார்ட்மெண்ட்மாக பண்ணணும். அதை பண்ணாமல் உட்காந்துருப்பாங்க. அவங்க பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுப்பாங்க. 10 வருஷமாக இருக்குது வெயிட் பண்ணுறது. இதுவே ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரக்கூடிய விஷயம்தான். இது எல்லாமே சிஎம் செல் பெட்டிஷன் எக்ஸ்-சர்வீஸ்மெனோடது, சர்வீஸில் இருக்கவங்களோடது. இது எல்லாம் வந்துக்கிட்டு குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரிவ்யூ நடக்கும், எல்லா பேப்பரில் நடக்கும். எஃபெக்டிவாக கிரவுண்டில் இருக்காது. இது உண்மை. ஒரு 5% தான் கிரவுண்டில் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அது இண்டிவிஜுவல் அளவு அதிகாரியை பொறுத்தது. ஆஸ் அ டிபார்ட்மெண்ட் நம்ம இதில் சரிவர செய்யறதில்லை அப்படிங்கிறது எனது குற்றச்சாட்டு 1. இந்த குற்றச்சாட்டை யாராவது சேலஞ்ச் பண்ணால் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தது, இராணுவ அதிகாரிகள் அல்லாதவர்களை தலைமை மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் தலைமை பதவியில் பணியமர்த்தக்கூடாது. டிஸ்ட்ரிக்டில் ஏடிகளே இல்லை. சூப்பரண்டுகளை முழு பொறுப்பு
அஸ்யூம்டு சார்ஜு அப்படின்னு போட்டுக்கிட்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஜில்லா சைனிக் போர்டில் வர்றதுக்கே விருப்பம் இல்லாமல் பண்ண விஷயம் இந்த விஷயம். அங்கே ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஃபீஸர் நேவி ஏர்ஃபோர்ஸ் எதுவாக இருந்தாருன்னா அவரை போய் பார்த்தா அந்த அணுகுமுறை வேறு, மற்றவங்க இருந்த அணுகுமுறை வேறு. அதுக்காக அவங்க வேலை செய்யலை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. வேலை செய்யாத அலுவலகங்கள் இருக்கிறது. அந்த வேலை செய்யாத அலுவலகங்களில் படை வீரர் அல்லாத ஒருத்தர் ஏடியாக இருந்திருக்காரு. அவர் மேலே கம்ப்ளைண்ட் வருது, அவர் வேலை செய்யலைன்ட்டு. அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவருடைய டார்கெட்டு அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அவர் மேலே சந்தோஷமாக இருக்காங்களா போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கான ஜிஓ இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இராணுவ அதிகாரி தான் இருக்கணும்னு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சொல்லியிருக்கு. 98 ஜிஓ 2024 ஜிஓ, யாரும் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது. அதில் இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து ஜிஓவுக்கு முரணான செயல்கள். டெம்பரவரி ப்ரொமோஷன் பண்ணுறது, இதனால் யார் ஆதாயம் அடைகிறா, யாருக்கு ஆதாயமாகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே சொல்ல முடியாது, ஆனால் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது, பராமரிப்பின்றி பாதுகாப்பற்ற சூழலில் வருவாயின்றி உபயோகப்படாமல் உள்ள பல மாவட்ட படைவீரர்கள் மாளிகை. படைவீரர் மாளிகை படைவீரருடைய வணிக வளாகங்கள் எதுக்கு நம்மளுக்கு இருக்குது? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பயன்படுறதுக்கு தானே. அர்ப்பணிப்புள்ள நேர்மையான முன்னாள் அதிகாரிகள் இருந்திருந்தால் பிடபிள்யூ ரேட் படி நீ சிவிலியனுக்கு கொடுத்து வாங்கியிருக்கணும். அதை வாங்கலை, அதில் ஒரு 50 கோடி லாஸு. அடுத்தது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கே கொடுக்காத அதிகாரிகள் இருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கம்ப்ளைண்ட் போட்டு கூட கொடுக்கல, சிவிலியனுக்கு கொடுத்துட்டாங்க. சிவிலியனுக்கு கொடுத்து நல்ல ரேட்டில் கொடுத்தாங்களா? அதுவும் இல்லை. 2 ரேட்டு, மேலே ரேட்டு கீழே ரேட்டுன்ட்டு. இந்த மாதிரி நேர்வுகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது, ஆதாரத்தோடு சொல்கிறேன் நான். அடுத்தது, மதுரையில் படைவீரர் மாளிகை, சிவகாசியில் படைவீரர் மாளிகை, ராமநாட்டு படைவீரர் மாளிகை, வெள்ளூரில் படைவீரர் மாளிகை, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமலும் நடைமுறையில் இல்லாமலும் பராமரிப்பின்றியும் கடக்கிறதுக்கு யார் காரணம்? இதை சரி செய்கிறத விட என்ன நமக்கு வேலை? அதை சரி செஞ்சுருந்தால் அதில் ஒரு பேர் 15 பேர். திருநெல்வேலி ஜவான் பவன் இடிக்க சொல்லி 97 ஆர்டர் போட்டாச்சு, 2017 ஆர்டர் போட்டாச்சு. இது வரைக்கும் இடிக்கலை, கட்டவும் இல்லை. ஏன்னா அதை பராமரிப்பு பண்ணாததுக்கான 2 அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை மூடி மறைக்கிறதுக்கு அப்படியே கிடக்குது. அதில் இருக்கிற கடைகள் யாரும் வியாபாரம் இல்லை, அப்படியே இருக்குது. இதுதான் நிலைமை. இல்லைன்னா உள்வாடகை கமத்திடுறது. செத்துப்போனவங்களோட பேர்லேயே அவங்க மனைவி கொடுத்து, மனைவியும் இல்லை அவரும் இல்லை, 3வது ஒருத்தர் அந்த கடையை இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது. யாராவது சேலஞ்ச் பண்ணால் சொல்லுங்கள். அதை நம்ம அப்புறம் எந்த மாவட்டங்கிறதும் கூட சொல்லலாம். அப்புறம் எந்த ஏடி இருக்கும்போது செத்து போனவங்களுக்கே வந்து ஒரு டீடு போட்டிருக்கிறாருங்கிறது கூட சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் 9 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய படைவீரர் நலத்துறையோட அதிகாரம். நீங்கள் போய் பாருங்கள், உங்களை மேலதிகாரி பார்க்கவும் கூட மாட்டார். அங்கே பாரு இங்கே பாரு. ஏன்னா அவர் பார்க்குறக்கு அவர்கிட்ட டைம் இல்லை. பணத்துக்கு இங்கே குறைவு இல்லை. 600-700 கோடி இருக்குது. எங்கே இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க தெரியாது. தெரிய வைக்கணுன்னா கேட்டாங்கன்னு தரமாட்டாங்க. வருஷத்துக்கு 50 கோடி ரூபா படைவீரர் கொடிநாளிலிருந்து வசூலாகி வருது. அந்த பணம் எங்கே எப்படி சேமிக்கிறாங்க, ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க? இந்த ஜவான் பவனுகளும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் ஏன் சேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? சோல்ஜர் போர்டு ஆஃபீஸ் ஏன் அந்த நிலைமையில் இருக்குது, ஒயிட் வாஷும் கூட பண்ணாமல்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தால், நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால். அடுத்தது ஸ்பார்ஸ். இப்போது ஏடிஜியாக இருக்கிறாரு ஒரு என்னோட, நான் 2 வயசாக இருக்கும்போது அவர் சிஓவாக இருந்தார், லெஃப்டினன்ட் ஜெனரல் சாப் ஒருத்தர். அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 15% மட்டும்தான் ஸ்பார்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, இந்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஸ்பார்ஸில் 100% ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஆட்டோமேஷன் ஆயிரும் அப்படின்ட்டு. கடந்த ஸ்பார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது சீராக ஆகிட்டு தான் இருக்குது. யாருக்கும் பென்ஷன் வராமல் இல்லை. 10, 100, 3 பின் டாக்குமெண்ட்டில் மனைவி பெயர் அது இதெல்லாம் ஷெட்டில் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் நாளது தேதியில் குறைகள் அதிகமாக இருக்கிறது. குறைகள் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை போய் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க பண்ணி தரணும். இல்லைன்னா குறையாக தான் இருக்கும்.
இப்போது சாஃப்ட்வேரில் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக் எல்லாம் மெயில் போடலாம், எல்லாம் பண்ணலாம், வெளியே பண்ணலாம், இ-சேவை மையத்தில் பண்ணலாம். இத்தனை இருந்தாலும் ஜில்லா சைனிக் போர்டுன்னு பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. அவங்க வெரிஃபை பண்ணி அனுப்பிச்சா தான் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஏற்றுக்கணும்னு விஷயம் இருக்குது. அந்த விஷயங்களை கரையில்லாமல் செய்யணும். அப்போ தான் ஸ்பார்ஸ் பென்ஷன் குறைகள் தீரும். சும்மா சிடிஏல பண்ணுறாரு, இந்த ஜெயசீலன் சார் பண்ணுறாரு, அவர் மீட்டிங் போடுறாரு, அவர் பேசுகிறாரு, அடுத்த தடவை வந்து அவரும் அதையே பேசுகிறாரு. இதெல்லாம் ஸ்பார்ஸ் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ கம்மி ஆகிட்டுருக்கிறதுக்கு காரணமே அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்துட்டு வரத்தான். ஆனால் ஆவண குறைபாடுகளை ஜில்லா சைனிக் போர்டு நல்லபடியாக ஹேண்டில் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. அடுத்தது ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு எந்த லெட்ரு போனாலும் நீங்கள் அனுப்பிச்சாலும் ஜில்லா சைனிக் போர்டு மூலமாக அதை தட்டச்சு செஞ்சு அனுப்பிச்சா தான் போகணும். இப்போ ரீசெண்டாக ஒரு லெட்ரு வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், வெட்ரன் செல்லில் போய் கொடுத்தா அவரும் அனுப்பிச்சாலும் ஏற்றுக்கணுன்ட்டு. பட் வெட்ரன் செல்லு தமிழ்நாட்டிலே 4 இடத்துல தான் இருக்குது. பெரிய மாவட்டங்களில் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் கூட தான் இருக்குது. ஸோ தூத்துக்குடியில் இருக்கிறவர் வந்து மதுரையிலோ திருச்சியிலோ கொடுக்க முடியாது. அதுக்கு அவர் தூத்துக்குடியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சோல்ஜர் போர்டு தான் கொடுப்பார். ஸோ சோல்ஜர் போர்டோட ஒர்க்கு அப்படியே தான் இருக்குது. அதை செய்யணும், செய்கிறதுக்கான அர்ப்பணிப்பு வேணும். அதையை வந்து இந்த அரசுகள் செக் செஞ்சு பண்ணணும். இந்த அரசுகள் எக்ஸ் சர்வீஸ்மென் டிபார்ட்மெண்ட்டை கண்டுக்காமல் விட்டால் அங்கே ஊழல் அதிகமாகும், கேட்பாரின்றி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அதிகமாகும். முன்னாள் படை வீரர் நலத்துறைகளில் இருக்கிற படை வீரர் மாளிகையெல்லாம் இன்னொரு 5 வருஷத்தில் இல்லாமலே போயிடும். அது எங்கே போகும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளெல்லாம் இல்லாமல் முன்னாள் படை வீரர்களுடைய சேவையில் அர்ப்பணிப்போ இருக்கக்கூடிய வகையில் படை வீரர் நலத்துறையில் மாற்றம் வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அங்கு பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் இதன் மூலம் நாம் சொல்லிக்கொள்கிறோம். அத்துடன் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத வகையை பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நாம் செய்ய வேண்டி வரும். அதற்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் செல் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறது. அதை கையெடுக்க வேண்டும். ஏன்னா படை வீரர் நலத்துறை வந்து நம்ம துறை, நமக்காக வேலை செய்ய வேண்டிய துறை. காலம் போக போக அது வந்து அப்படியே இன்ன நிலைமைக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. அடுத்தது முன்னுரிமை. இன்றைக்கி கூட ஒரு சர்வீஸில் இருக்கிற ஆஃபீஸர் தன்னோட மனைவியோடு ட்ராவல் பண்ணி மகாராஷ்டிராவிலேருந்து போகிறாரு. டோல்கேட்டில் அவரை விடலை. அவர் சொல்கிறார், நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டியூட்டி ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஆன் டியூட்டி தான் ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் ஆன் டியூட்டி ட்ராவல் பண்ணுறவரை அந்த டோல்கேட் பையன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தெரியாது ஆன் டியூட்டி ட்ராவல் பண்ணி, நீ சொல்லு, எப்படி சொல்லு. அப்போ நம்மளுடைய அத்தாரிட்டியை வெரிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம மோசமாயிட்டோம். பிரிட்டிஷ்காரன் சும்மா டோல்கேட் எக்ஸம்ஷன் பண்ணல. மிலிட்ரிக்காரர் ஒருத்தர் தான் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு கல்கட்டாவில் ஆரம்பித்து லாகூர் வரைக்கும் போயிட்டுருந்தாங்க. அப்போ தான் இந்த டோல்கேட்டில் யாரையும் சர்வீஸ்லேயோ டியூட்டிலேயோ லீவ்லேயோ டோல்கேட் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த சட்டம் வந்துச்சு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் தனித்தனி சட்டம் போட்டு வந்துச்சு. இன்றைக்கி அந்த சட்டத்தை வந்து டைலூட் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க. சர்வீஸில் இருக்கிறவனுக்கு ஐடென்டி கார்டு காமிச்சாலும் முடியாது. நீ சொல்லு, இப்போ நீ வேலைக்கு போகிறியா இல்லை வீட்டுக்கு போகிறியா சொல்லு, லீவில் போகிறியா சொல்லுன்ட்டு. இதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் படை வீரர், முப்படை வீரர், முன்னாள் படை வீரர், இராணுவ வீரர், துணை இராணுவ வீரர் எல்லாருமே கோயிலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரியாரிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஆந்திராவிலையோ திருப்பதியில் போய் நீங்கள் ஐடென்டி கார்டு காமிச்சா 300 ரூபா டிக்கெட் வாங்காமல் நேராக உள்ள விட்ருவான். கேரளாவில் போய் பத்மநாப சாமி டெம்பிளில் நீங்கள் ஐடென்டி கார்டு இருக்குதுன்னு சொன்னால் உங்களை உடனே விட்டுருவாங்க. ஐரானி என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் நம்ம டெஸ்கோவில் நம்மளுடைய சர்வீஸ் பர்சன் தான், எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் அங்கே சூப்பர்வைசராக இருக்காங்க, கார்டாக இருக்காங்க. ஆனால் அவங்கனாலேயே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு எந்த விதமான ப்ரியாரிட்டி இல்லை. ஸோ இதெல்லாமே வாகனத்துக்கு அனுமதி இல்லை. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்மின்னு வாகனத்தை போட்டுட்டு போனாலும் அவன் சொல்லுவான், நீ பணத்தை கொடுத்துட்டு உள்ளே போன்ட்டு. ஸோ நமக்கு ஏன் இதை கேட்குறோம்? மற்றவங்கெல்லாம் இந்த நாட்டில் இங்கே உள்ளே உட்காந்து கோசியாக அவங்கவுங்க வீட்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்த வேலையில் நம்ம பனி புயலில் அடிபட்டுட்டு நம்ம டியூட்டி பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம கேட்குறோம். இந்த நாட்டுக்காக நம்ம சாகருக்கு தயாராகி
பார்டரில் வேலை செஞ்சதுனால அந்த சிறப்பு இதுக்காக தான் கவர்மெண்ட்டாக நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குது. ஆனால் அதை மெதுவாக டைல்யூட் பண்ணி 4 தேதியில் ஸ்டேட் கவர்மெண்ட்னால் முடியக்கூடிய இந்த விஷயங்களும் தராமல் இருக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டும். அப்போது கோயிலுக்கு போனால் கோயிலுக்குள்ளே வாகன அனுமதி ஃப்ரீயாக இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐடென்டி கார்டை காமிச்சா கொடுக்கணும். அடுத்தது கோயிலுக்குள்ளே தரிசனம் செய்ய போகும்போது சிறப்பு தரிசனம் ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க நேராக 100 பேர் போகிறாங்க. நம்ம அங்கே போயிட்டு 100 ரூபா, நான் ஏடியாக இருந்துகிட்டே நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு நான் பாஸ் காமிச்சு போனதில்லை. 100 ரூபா கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். ஏன்னா பாஸ் காமிச்சா சொல்லுவாங்க, சார் அவர்கிட்ட போய் கையெழுத்து வா, இவர்கிட்ட வாங்கிட்டு வான்ட்டு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, படை வீரர்களுக்கு மரியாதை இல்லை. படை வீரராக நடத்த வேண்டும். அப்படி நடத்துவதற்கு நாம் படை வீரர் மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டும். 2வது படை வீரர் மாதிரி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். என்னைக்கு உங்களுக்கு ஒற்றுமை இல்லையோ, என்னைக்கு ஜாக்டோ ஜியோவில் ஒற்றுமை இருக்குதோ அவங்க சாதிக்கிறாங்க. என்னைக்கு உங்களுக்கு ஒற்றுமை இல்லையோ நீங்கள் சாதிக்க மாட்டீங்க. நீங்கள் ஏன் சாதிக்க மாட்டேங்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் நான் பெருசா நீங்கள் பெருசான்னு பார்த்துட்ருக்கிற வரைக்கும் சாதிக்க மாட்டீங்க. நான் ஒரு ஆஃபீஸராக எந்த மூலையில் உட்காந்து எப்படியோ பென்ஷன் வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் நான் எதுக்காக இந்த வேலைகளை செய்கிறேன் அப்படின்னா, நம்மால் ஒரு முடிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கொண்டு வரக்கூடிய மாற்றம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும். அப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் கையில் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த கோரிக்கை 6, 7 மிகவும் முக்கியமான கோரிக்கை. இதை நம்ம தமிழக அறநிலையத்துறைக்கு இந்த கோயில் விஷயத்தை கொண்டு போகணும். அது ஆட்சியாளர்கள் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அது அந்த கோரிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இது 6, 7 கோரிக்கை இவ்வளோ தான். இப்போ இது யூடியூப் மூலமாக வரும். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுமோ பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த யூடியூப்பில் பார்ப்போம். இதே 17 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 17 நிமிஷத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம 40 நிமிஷம் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் மற்றவங்களோட விஷயங்களை கேட்டு முன்னாடி போகலாம். நன்றி, வணக்கம்.